சிங்கம்புணரி பேருந்து நிலையம் அருகே திமுக அரசின் அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி உயர்வை கண்டித்து முடியப்போகுது மக்கள் விரோத ஆட்சி முடியப்போகுது உள்ளிட்ட பல்வேறு பதாகைகளை ஏந்தி அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி அதிமுக சார்பில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பேருந்து நிலையம் அருகே விடியா திமுக அரசின் அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சொத்து வரி உயர்வு ஆகியவற்றை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த மனித சங்கிலி போராட்டம் நகர செயலாளர் வாசு தலைமையில் ஒன்றிய செயலாளர்கள் திருவாசகம், ஜெகன், ஒன்றிய பெருந்தலைவர் திவ்யா பிரபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. போராட்டத்தில் முடியப்போகுது மக்கள் விரோத ஆட்சி முடியப்போகுது, ஏறிப்போச்சு விலைவாசி ஏறிப்போச்சு, கட்டுப்படுத்து போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்து, ரத்து செய் சொத்து வரி உயர்வை ரத்து செய், ஏறிப்போச்சு மின்கட்டணம் ஏறிப்போச்சு என்ற பதாகைகளை ஏந்தி திமுக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி ஒன்றிய நகர கழக சார்பு அணி, மகளிர் அணி நிர்வாகிகள், கிளைக்கழக வார்டு கழக செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் உள்பட 200க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அமைச்சர் ஜெயங்கன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் சசிகுமார் மற்றும் இந்த பிரபு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பிரபு அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் முன்னாள் நகர்கழக செயலாளர் அருமையண்ணன் மயிலன் அவர்களே, அருமையண்ணன் ராஜ்குமார் அவர்களே, ராஜ்மோகன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் தமிழக மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற விடியா திமுக அரசுடைய விலைவாசி உயர்வுக்காகவும் இங்கே நாங்கள் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காய்கறி விலையிலிருந்து, அத்தியாவசிய பொருட்களிலிருந்து, அரிசியிலிருந்து, பருப்பிலிருந்து எண்ணெய் 3 மடங்கு இன்றைக்கு விலை வந்திருக்கிறது. இன்றைக்கு தக்காளி விலை இன்றைக்கு 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் போக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அதுவும் இளம் பெண்களுக்கான பாலியல் சீண்டல்கள் போன்ற தவறான காரியங்கள் எல்லாம் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அவர்கள் ஆணைக்கிணங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆசையோடு இன்று சிங்கம்புணரியில் மாபெரும் மனித சங்கிலி நடைபெற்றுக் கொண்டு இன்று சாதாரண அடித்தட்டு மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அது காய்கறி விலையிலிருந்து அனைத்து மக்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம், நாம் அன்றைக்கு அவர்கள் கொடுத்த இந்த ஆட்சியில் விலைவாசி மட்டுமல்ல, போதைப் பொருள் அறிஞர் ஒன்றால் நாட்டுடைய அடுத்த வருங்கால எதிர்காலம் அவர்களிடம் இருந்து இந்த போதைப் பொருள் ஆரம்பிக்கிறது. அப்போ பகுதியிலே 3 தடவை ஜெயிச்சு இன்றைக்கு அமைச்சராக இருந்திருக்கார். அவர் தனி கவனம் கொடுத்து இந்த சிவனாரி பகுதியில், அவருடைய தொகுதியில் சீர்நிலையானம், நம்ம யூஎஸ் ஸ்டாப்பு, 4 ரோடு, இந்த பகுதிகளெல்லாம் போதைப் பொருள் அதிகமாக வைக்குது. இளைஞர்கள் பாதிக்கப்படுற நினைவில் கொண்டு அடுத்த முறை இந்த தவறு நடக்காமல் சிங்கம்புணரி காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள் விடுக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் சிங்கம்புணரியில் சொல்ல போனாமல் அந்த பேரூர் கழகத்தில் என்ன வேலை நடக்குங்கிறது சிங்கம்புணரி ஒன்றியத்தில் ஒரு வேலையுமே நடக்கலை. இந்த விடியா திமுக அரசில் சிங்கம்புணரி ஒன்றிய பெருந்தலைவருங்கிற முறையில் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் இருக்காரு, எந்த சிங்கம்புணரி ஒன்றியத்தில் வேலை சொன்னால் கூட இல்லைங்க. எல்லாருமே இருக்கீங்க, பொதுமக்கள் எல்லாரும் இருக்கீங்க. எனக்கு இது ஒரு வாய்ப்பாக சொல்லி நான் உங்களை எல்லாத்தையுமே கோருகிறேன். சிங்கம்புணரியில் ஆஃபீஸில் என்ன வாரம் ரிப்போர்ட் போகணும். எங்கே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வாரம் ரிப்போர்ட் போடுங்க. ஏன்னா மக்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாதான். இந்த சிங்கம்புணரி ஒன்றிய பெருந்தலைவர் இந்த சிங்கம்புணரி பொது நிதியில் இருந்து வேலை எடுத்து மக்களுக்கு ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி அமைச்சர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. எதனால எல்லாரும் அமைச்சருங்கிறவரை எதுக்காக தேர்ந்தெடுத்துருக்கீங்க? நம்மளுக்கு நல்லது செய்வாருங்கிற முறையில் தானே தேர்ந்தெடுத்துருக்கோம். இது வரைக்கும் என்ன நல்லது செஞ்சுருக்காரு இல்லைங்க. அவர் செய்ய முடியலனால நாங்கள் செய்வோம்ல, மக்கள் பிரதி நாங்கள் தானே. ஒவ்வொரு ஒன்றிய குழு உறுப்பினரும் மக்கள் தானே தேர்வு செஞ்சுருக்கீங்க, அவங்க செய்வாங்கல்ல. அதுக்கும் தடை. இந்த சிங்கம்புணரி ஒன்றியத்தில் பேரும் கழகத்தில் என்ன வேலை நடக்குங்கிறது சரியாக தெரியலை. ஆனால் இது நடக்கிற மாதிரி தெரியலை. இங்கெல்லாம் மக்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும்.
இப்படிப்பட்ட அரசு இப்படிதான் இருக்குது, அமைச்சரும் செய்ய முடியாத சூழ்நிலையில தான் இருக்குது. இப்படிப்பட்ட வாக்களித்த மக்கள் வந்து நம்ம அடுத்த முறை தயவு செய்து கூறேன், அவர் கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்படாம இந்த ஆட்சி கட்டிலிருந்து திமுக அரசு விரட்டி அடிப்பதும் இல்லாமல் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலையும் விரட்டி ஓடி ஓடி விரட்டி அடித்து நம்ம அதிமுக அரசு ஐயா எடப்பாடி அவர்கள் தலைமையில் அனைவர்களுக்கு அனைவரும் உறுதிபூர்வம் என்று கூறி நான் பேசுவதற்கு வாய்ப்பு தந்த பேரூர் கழகத்திற்கு நன்றி கூறி விடுகிறேன். தொழில்கள் முடங்கி போச்சு, ஏறி போச்சு ஏறி போச்சு, ஏறி போச்சு ஏறி போச்சு, சொத்து வரி வீட்டு வரி ஏறி போச்சு, வீட்டு வரி குடிநீர் கட்டணமும் ஏறி போச்சு, குடிநீர் கட்டணமும் ஏறி போச்சு, பதறுதையா பதறுதையா, பதறதையா பதறதையா, பால் விலையை கேட்டாலே நெஞ்சம் பதறுதையா, ஆளுநரை கேட்டாலே முன்னம் சுத்துதையா சுத்துதையா, சுத்துதையா சுத்துதையா, பத்திரப்பதிவு கட்டண உயர்வாலே பத்திரப்பதிவு உயர்வு தலை தலை சுத்துதையா தலை சுத்துதையா, தலை சுத்துதையா தலை சுத்துதையா, எரியுதையா எரியுதையா, எரியுதையா எரியுதையா, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வை அத்தியாவசிய விலை எதிர்மொழிகள் கேட்டாலே எரியுதையா, கேட்டாலே எரியுதையா, நடுங்குதையா நடுங்குதையா, நடுங்குதையா நடுங்குதையா, அரிசி பருப்பு எண்ணெய் விலை உயர்வை அரிசி பருப்பு எண்ணெய் விலை உயர்வை கேட்டாலே கேட்டாலே நடுங்குதையா நடுங்குதையா, நடுங்குதையா, சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது, சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சந்தி சிரிக்குது, என்ன தயக்கம் என்ன தயக்கம், என்ன தயக்கம் என்ன தயக்கம், வீதிதோறும் போதைப் பொருள் புழக்கம், வீதிதோறும் போதைப் பொருள் பழக்கம், குற்றச் செயலை தடுத்திடவே குற்ற செயலை பதித்திடவே, விடியா முதல்வரே என்ன தயக்கம், விடியா முதல்வரே என்ன